வணக்கம் நண்பர்களே. நேற்று முருகன் மாடு ஃபேண்டாஸ்டிக்காக நடந்து போச்சு. ஒரு 5,00,000 பேர் முன்னாடியிலேருந்து வந்தது. ஒரு அப்படி இப்படியோ 10,00,000 பேர் இருக்கும். அங்கேயே பயங்கர கூட்டம், வெளியிலையும் கூட்டம். அந்த இது போக அந்த பிரம்மாண்ட இடத்துல நடந்ததில் வெளியிலையும் கூட்டம். எல்லாம் எல்இ சைடு அது வந்து பவன் கல்யாண் அந்த தெலுங்கு பேசுகிற மொழியில் மக்களுக்காக அவரை கூப்பிட்டா மாதிரி. உடனே சேகர் பாபு என்னங்கிறாரு, எதுக்கு அவர் வர்றாரு? இவரே தெலுங்கு தான் சேகர் பாபுவே. அதான் யாரோ பதிலடி கொடுத்தாங்க. அவர் பவன் கல்யாண் கொடுத்தாரு. நீ போய் துபாயில் பேசுவே, நீ போய் பேச வேண்டியது தானே. இப்போ ஒன்றும் இல்லை, ஜாதி மதத்தை பீத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கா திமுக. அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை வாங்குற இப்போ கிறிஸ்டின் ஓட்டுக்கு விஜய் வந்துட்டான். இன்னும் அதில் என்ன மாறணும்னு தெரியாது. இப்போது இந்துக்கள் வந்து ஜாதி ரீதியாக பிரித்து இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இதில் முருகன் நடத்துகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ண இது ஒரு இதாக இருந்தால் அன்றைக்கி ரோட் ஷோ நடத்தினார் அமித்ஷா வந்து இது பண்ணியாச்சு. என்ன தான் பதிலடி வரும். ஒரு பக்கம் தயாநிதி மாறன் அவங்க சண்டை நடக்குது, குடும்ப சண்டை. அந்த ஒரு 40,000 கோடி 30,000 கோடி அதில் வந்து இவர் வந்து அந்த பிஎஸ்எல் கனெக்ஷன்லாம் கொடுத்து தான் பிஎஸ்எல் அந்த சன் டிவி பண்ணாங்க. இந்த முரசொலி மாறன் இறந்த பிறவே இந்த கலாநிதி வந்து ஷேர்லாம் கொஞ்சம் வாண்டடாக க்ரியேட் பண்ணி எதை பண்ணாத கேள்வி. அதனால் கேடி பிரதேசம் கேடி கலாநிதி தயாநிதி கேடி பிரதேசம் ஆச்சுங்களா. இப்போ வந்து ஸ்டாலின் சொல்கிற பேச்சு கேட்குறதா இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு வளர்ந்துட்டு அப்படி கலாநிதி. அங்கே ஏதோ ஸ்பைஸ் செட்டுக்காகலாம் போனப்போ அமித்ஷா அதெல்லாம் வரட்டி விட்டார். அந்த கல் பப்ளிகேஷன் நிறைய இருக்குது. நம்ம தினகரனும் ஒன்றுமெல்லாம் வாங்கிட்டாங்க அந்த பேப்பர்ஸை வாங்கி, தினத்தனி தொடர்பானவங்க தான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி இன்றைக்கி வந்து இவர் வந்து 15,000 கோடி ஏமாற்றிட்டாருன்னு அவர் சொல்கிறாரு. இடி எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு இந்த பிரதர் மேலே தயாநிதி. அன்றைக்கி இவர் கொடுத்து மந்திரியாக்கும் உதவினா அப்படி. இப்போ இதே தான் கதையாச்சு. இப்போ வந்து இனி சன் டிவி எப்படி போகுன்றது தெரியாது. ஆச்சா, அந்த அளவுக்கு ஒரு இதாகும் போல் தெரியுது. அதை அமுத்தி பார்த்தாங்க வெளில வந்துச்சு. இந்த கதை நாளைக்கு அந்த டாஸ்மாக் கேஸில் இந்த குடும்பத்துக்கு வந்துடும். எப்படி சுற்றி அடிச்சிடும் அமித்ஷா. இதையும் விட மாட்டாங்க. ஈடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் நுழைஞ்சிருவாங்க. ஏது இப்போ இந்த சன் டிவி. ஸோ 20 வருஷம் வந்த வேகத்திலே படம் முடிஞ்சுது. அந்தளவுக்கு உள்ளே வேலை கட்டியிருக்காங்க. அந்த ஷேர் டீலிங்காக ஒன்றும் சரியில்லை, ப்ராஃபிட் ஷேரிங்லாம் அது மாதிரிலாம் வருது. அதுக்கு தான் போயிருக்கு. அப்படி இதோட கட்டம் நம்ம என்னென்னா, இங்கே அண்ணாமலை என்ன குறிப்பிட பாருங்கள். அதாவது ஒரு மதத்தை வச்சு இப்போ இந்து மதம் ஒன்று சித்துட்ட நீ என்ன பண்ணுவ நீ? அப்போ கலாச்சார சீர்கேடு இதெல்லாம் திமுகவால் வந்தது தான். அதை தான் குறிப்பிட்றாங்க. ஒரு இனம் தன் குரலை ஓங்கி ஒலிக்கிறது, தன் உரிமைகளை மீட்க ஒன்று கூடியுள்ளது. உலகின் யூதர்கள் 2% மட்டுமே. அவர்கள் 4 நாடுகளில் சண்டையிடுகின்றனர். வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தால் இழந்து நிற்போம் என்று இஸ்ரேல் கூறுகிறது. ஸோ இந்தியாவில் ஆபரேஷன் சிந்தூருக்கு இந்துக்களிடம் ஒற்றுமை கிடையாது என்று தைரியத்துடன் பழைய அரசியல் செய்கின்றனர். இந்த மாநாடு அது போன்ற எச்சரிக்கை அணியாகும். ஆர்ப்படைகளுக்கு ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு இதில். ஸோ திருப்பரங்குன்றமுக்கு பிரச்சனை ஒன்று கூட்டாங்களே, கோர்ட் ஆர்டர் போட்டு நீ அதை தங்கியும் சொல்லிட்டார். திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனை என்ன, சோரசமாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில் அமர்வோம்ட்டார். ஒரு முருகனுக்குள்ள சொல்கிறேன். தமிழகத்தில் இந்துக்கள் சாராதவர்களுக்குன்னு தனித்தனி சட்டம் உள்ளது. இந்த மாநாட்டுக்கு 26 தேர்தலுக்கு தொடர்பு இல்லை என்றாலும் எனக்கு தெரியும் 26 நிதி வேண்டாம், சுவாமி வேண்டும் என மக்கள் முடிவு செய்து விட்டனர். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும் தட்டி கேட்க வேண்டும். கோயில்களில் இந்து அறநிலைத்துறை ஒழுக்கமாக நடக்கவில்லை. மாற்று மதத்தை சென்றவர்களை மீட்டு எடுக்க வேண்டும். இந்து அறநிலைத்துறை வேண்டான்ற தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸோ கோயில்கள் சார்ந்து தமிழ் கலாச்சாரம் இருப்பதால் தான். ஆனால் அரசியல்வாதிகள் வாழ விட மாட்டார்கள். நம் குழந்தைகளை அமைதியாக வெளியே செல்ல வேண்டும். வட மாநிலங்களின் குழந்தைகள் தைரியமாக ருத்ராட்சி அணிஞ்சு போகிறாங்கன்றது. கந்த சஷ்டி கவசம் முருகனுக்கானது. அதை பாடலில் விஞ்ஞானம் உள்ளது. எனவே சஷ்டி நாளில் கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும். திருமணி சாமியை கும்பிட்டு விட்டு திருநீரை அழித்து செல்ஃபி எடுத்த ஒரு கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்கிறார். 24 ஒரு இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்பார். மதுரை முருக பக்த மாநாட்டுக்கு தமிழக அரசியல் மாநாட்டுக்கு முன் பின்ற நிலை இருக்கும்ட்டார். ஸோ 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி பாடியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, இவங்க நடத்திலாம் மாநாடு இல்லை, அதெல்லாம் உதயநிதி அந்த உதயநிதியெல்லாம் இப்போ வந்து பேசுகிற புகழ் பாடுறது. நீ நடத்தின அவசியமே இல்லை, நீ மதச்சார்புன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாநாடு வைப்ரண்ட். அதுபோக இன்னைக்கு கோவையில் ஆர்எஸ்எஸ் மோகன் பாத் எஸ்பி வேல்மீன் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் அகிலின் தலைவர் மோகன் பாத் அது ஆர்எஸ்எஸ் அந்த ஏதோ ஸ்பீச் போயிருக்கு. ஸோ என்னென்னா, எங்கள் மடத்தலைவர்லாம் கன்சல்டேட் பண்ண போகிறாங்க. பண்ணி அந்த வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. இந்துக்கள் கன்சல்டேஷன் அதுதான் இங்கே மெயின். அப்போ அண்ணாமலையில் 50 டிக்கெட் இல்லாமல் அவர் தான் பேச போகிறார்.
இது அமித்ஷா நல்லா கண்டுக்கிட்டார். பேருக்கு தான் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை தான் எல்லாம் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் தான் கிரவுண்ட் லெவலில் அவர் தான் பார்க்குறார். இப்போ 67% கொடுத்துருக்காங்க. உதயநிதி விஜய்க்கெல்லாம் கிடையாது. நியரஸ்ட்டு 70 அண்ணாமலை தான். இவங்கெல்லாம் வைப்ரண்ட் லீடர் கிடையாது, ஸ்டாலின் எடப்பாடிலாம். ஸோ இது நடக்கத்தான் போகுது. இது கொஞ்ச காலம்தான். இப்போ இது எந்த கட்சிக்கும் வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், பண்ணத்தான் போகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு வேணால் யார் வந்தாலும் இருக்கலாம், அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் பிடிச்சிருவாங்க. 29 அதிகமான எம்பிகள் வேணும், அது குறி. அதுக்கு முன்னாடி சட்டசபை. அதில் அண்ணாமலை பயப்படா நீ பிரச்சாரத்தை ஏறெடுக்க போகிறாரு. கிளி கிழிச்சிடும் திமுக. நன்றி. ஜெய்.